Hare Krishna. So இன்னைக்கு மூணாவது அத்தியாயம் பகவத்கீதா கர்ம யோகா. ஸோ திருப்பி சொல்லுங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்தி பவதி நைஷ்டிகி. अर्जुन उवाच जायसी चत्कर्मणस्ते मता बुद्धिर्जनार्दन तत्किं कर्मणि घोरे मां नियोजयसि केशव. மொழிபெயர்ப்பும் பொல்லுரையும் வழங்கிய ஆச்சாரியர் அபய சரணரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபாத்தி ஜாய். திருப்பி சொல்லுங்க. அர்ஜுனோ வாச, அர்ஜுனன் கூறினான், ஜாயசி சிறந்தது, சேத் இருந்தால், கர்மண பலன் நோக்கு செயல்களை விட, தே தங்களால், மதா அபிப்பிராயம், புத்தி புத்தி, ஜனார்தன கிருஷ்ண தத் எனவே, கிம் ஏன், கர்மணி செயலில், கோரே கோரமான, மாம் என்னை, நியோஜயசி ஈடுபடுத்துகிறாய், கேசவ கேசவனே. அர்ஜுனன் கூறினான், ஜனார்தனனே கேசவனே, பலநோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது என்றால், கோரமான இப்போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவது ஏன்? பொருளுரை. முந்தைய அத்தியாயத்தில் ஜட துன்பம் என்னும் பெரும் கடலிலிருந்து தனது உற்ற நண்பனான அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆத்மாவின் இயற்கையை பற்றி மிக விளக்கமாக உரைத்தார். புத்தி யோகம் அல்லது கிருஷ்ண உணர்வே தன் உணர்விற்கான வழியாக சிபாரிசு செய்யப்பட்டது. சில சமயங்களில் கிருஷ்ண உணர்வானது செயலற்ற சோம்பல் நிலையாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அத்தகு தவறான எண்ணத்தில் உள்ள சிலர் பகவான் கிருஷ்ணரின் திருநாமங்களை ஜபித்து பூரண கிருஷ்ண உணர்வு நிலையை அடைவதற்காக தனிமையான இடத்திற்கு செல்ல விரும்புகின்றனர். ஆனால் கிருஷ்ண உணர்வின் தத்துவத்தில் பயிற்சி பெறாது தனிமையான இடத்தில் கிருஷ்ணரின் திருநாமங்களை ஜபிப்பது விரும்பத்தக்கது அல்ல. அத்தகைய தனிமையான இடத்தில் அறியாத அப்பாவி மக்களிடமிருந்து மலிவான மரியாதையை ஒருவன் பெறலாம். சுறுசுறுப்பான வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று தனிமையான இடத்தில் தவங்களை செய்வதே புத்தி யோகம், அதாவது புத்தியை கொண்டு ஆன்மீக முன்னேற்றம் அடைதல் எனப்படும் கிருஷ்ண உணர்வு என்று அர்ஜுனனும் தவறாக எண்ணினான். வேறு விதமாக கூறினால், கிருஷ்ண உணர்வினை சாக்காக வைத்து போரிடுவதிலிருந்து சாமர்த்தியமாக தப்பிக்க விரும்பினான். ஆனால் நேர்மையான சீடனாக இருந்ததால் இந்த விஷயத்தை குருவிடம் சமர்ப்பித்து தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரிடம் கேட்கிறான். அர்ஜுனனின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல் என்பதை இந்த 3ஆம் அத்தியாயத்தில் விளக்குகிறார்.
येन श्रेयोऽहम् आप्नुयाम्. மொழிபெயர்ப்பு: இரண்டு வழிகளை ஒன்று போல கூறும் உமது அறிவுரையால் எனது புத்தி பேதலிக்கின்றது. எனவே எனக்கு மிகவும் நன்மையானது எது என்பதை முடிவாக கூறுவீராக. பொருளுரை: பகவத்கீதைக்கு ஒரு முன்னுரையை போன்ற முந்தைய அத்தியாயத்தில் சாங்கிய யோகம், புத்தி யோகம், புத்தியை கொண்டு புலன்களை அடக்குதல், பலன் கருதாது செயல்படுதல், புதியவரின் நிலை முதலிய பல்வேறு பாதைகள் விளக்கப்பட்டன. இவை அனைத்தும் எவ்வித தெளிவான வரைமுறையும் இன்றி கூறப்பட்டன. புரிந்து கொள்வதற்கும் செயல்படுவதற்கும் முறைப்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறை அவசியமாகும். எனவே குழப்புவதைப் போல தெரியும் இவ்விஷயங்களை பிழைகள் ஏதுமின்றி சாதாரண மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தெளிவுபடுத்த விரும்புகிறான் அர்ஜுனன். வார்த்தை ஜாலத்தால் அர்ஜுனனை குழப்ப வேண்டும் என்ற எண்ணம் கிருஷ்ணருக்கு கிடையாது என்ற போதிலும் கிருஷ்ண உணர்வை எவ்வாறு பின்பற்றுவது, செயல்களை துறப்பதா அல்லது உற்சாகத்துடன் செயலாற்றுவதா என்பதை அர்ஜுனனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வேறு விதமாக கூறினால், தனது கேள்விகளின் மூலம் பகவத்கீதையின் ரகசியத்தை புரிந்து கொள்ள விரும்பும் எல்லா மாணவர்களும் கிருஷ்ண உணர்வின் பாதையை சீரமைத்துக் கொடுக்கிறான் அர்ஜுனன். ओम अज्ञानातिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुर्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतापदकमलं श्रीयुतं कृष्णवाञ्च श्रीरूपं साग्रजातं सहगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादा सहगणललिता श्रीविशाखावितांश. हे कृष्णकरुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपिकान्त कृपाकान्त नमस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गे राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो नमो नमः. श्रीकृष्णचैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द. हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्ण. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது கர்ம யோகா. ஃபர்ஸ்ட் முதல் ஸ்லோகத்தோட டிரான்ஸ்லேஷன் படிக்கிறேன். அர்ஜுனன் கூறினான், ஜனார்த்தனனே, கேசவனே, பலநோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது என்றால் கோரமான இப்போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவது ஏன்? ஸோ நம்ம போன வாரம் 2வது அத்தியாயம் பார்த்தோம். 2வது அத்தியாயத்தில் அர்ஜுனர் கிருஷ்ணர் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறார். அதாவது ஒரு பர்ஃபெக்ட் பர்சன் எப்படி இருப்பார், சரியான நபர்னு எப்படி இருப்பான், இது கேள்வி. ஸோ கிருஷ்ணா அதுக்கு பதில் கிட்டத்தட்ட 18 ஸ்லோகத்தில் பேசுகிறார். ஒரு சரியான நபர் அப்படிங்கிற எப்படி இருப்பார், அவங்க எப்படி சிந்திப்பாங்க, எப்படி நடந்து கொள்வாங்க, அப்படி ரொம்ப அழகாக பேசுகிறார். அதில் லாஸ்ட்டு 3 ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் எல்லாமே டாப் கிளாஸ் ஸ்லோகா. கிருஷ்ணர் ஒரு பர்ஃபெக்டான பர்சன் அப்படிங்கிறவர் நிஸ்பிருஹா நிர்மமோ நிரங்காரா, பொய்யான அகங்காரம் இருக்காது. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற பொருளெல்லாம் என்னோடது கிடையாதுங்கிற அறிவு இருக்குன்னு சொல்கிறார். பௌதிக ஆசை இருக்காதுங்கிறார். அறிவாளியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணா. ஸோ இது ரொம்ப முக்கியமான என்ன விஷயம்னா, அர்ஜுனர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அறிவு ரொம்ப முக்கியம், அறிவாளியாக இருக்க ரொம்ப முக்கியம்னா நான் ஏன் சண்டை போடணும், நான் அறிவாளியாக இருந்துக்கிட்டு போகிறேன், அறிவு சேர்த்துக்கிட்டே இருக்கேன், நான் ஏன் சண்டை போடணும்.
எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு அறிவு இருந்தாலும் தப்பு பண்ணுவான். தப்பு பண்ண வாய்ப்பு 99.99% இருக்குது. அது எப்படிங்க தப்பு பண்ணுவோம் நீங்கள் கேட்கலாம். இந்த உலகத்தில் சில பேர் திருடுறாங்க, ஜெயிலையும் போடுறாங்க. அந்த திருடனுக்கு திருடுறதும் தப்புன்னு தெரியாத என்ன தெரியும், அவனுக்கு தெரியும், தெரியாமலாம் கிடையாது. சில பேர் ரிப்பீட்டடாகவும் ஜெயிலுக்கெல்லாம் போவாங்க. அவனுக்கு அறிவு இல்லைன்னு கிடையாது, அறிவு இருக்கு, தப்புன்னு அவன் தப்பு செய்வான். அது அவன் மட்டும் இல்லை, நாமும் அப்படி தான் இருப்போம். ஏன் அறிவு இருந்து தப்பு செய்கிறான் அப்படின்னா, போக போக வரும். கிருஷ்ணர் பேச போகிறார். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சில விஷயங்கள் பயிற்சி பண்ணால் மட்டும்தான் நம்ம தப்பு செய்யாமல் இருப்போம். இல்லைன்னா தப்புன்னு தெரிஞ்சு நான் தப்பு பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன், நோ டவுட், நோ டவுட், தப்பு பண்ணியே தீருவேன். ஸோ வெறும் அறிவு இருந்தால் பத்தாது, வெறும் அறிவு இருந்தால் பத்தாது, சிலதை கடைபிடிக்கணும். அதுதான் பிரபுபாத் எழுதுறா, கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரோ சில காரியங்கள் நான் செஞ்சால் தான் நான் தப்பு பண்ணாமல் இருப்பேன், இல்லை தப்பு செஞ்சுருவேன். சம்டைம்ஸ் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நம்ம தெரிஞ்ச தப்பெல்லாம் பண்ணுவோம். சிலது செய்யக்கூடாது நான் செய்வேன், சிலது பேச தேவையில்லை நான் உட்காந்து பேசுவேன். எல்லாத்துக்கும் அவங்கவுங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது தேவையில்லை, பட் நான் ஏன் இது பேசுகிறேன், இதை நான் ஏன் செய்கிறேங்கிற யோசிக்கணும். ஏன் செய்கிறவங்களுக்கு கிருஷ்ணர் பேச போகிறார். அங்கே தான் முக்குணங்கள் வரப்போகுது. சத்வகுணா, ரஜோகுணா, தமோகுணா, அதெல்லாம் வரும், அதெல்லாம் வரும். ஸோ இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம், சும்மாலாம் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாரும் தப்பு பண்ணுறவங்களுக்கும் தப்புன்னு தெரியும். ஒருத்தன் லஞ்சம் வாங்குறான்னா அவனுக்கு கண்டிப்பாக தெரியும், தெரியாதெல்லாம் கிடையாது, தெரியும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், யார் எல்லாரும் தப்பு பண்ணுவோம். அப்போது இது காரணங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அத்தியாயம் பெயர் பார்த்தீங்கன்னா கர்ம யோகா. ஸோ கிருஷ்ணா 2வது அத்தியாயத்தில் கர்மயோகா பேசியிருக்கார், புத்தி யோகா, சாங்கிய யோகா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசியிருக்கார். அதனால தான் 2வது அத்தியாயம் வந்து சுருக்கம் சொல்லுவாங்க, டீட்டெயில்டாக வராது, சுருக்கமாக பேசியிருக்கார் கிருஷ்ணா. ஸோ நீ டீட்டெயில்ஸ் வரும். ஸோ இந்த கர்ம யோகா, ஞான யோகா, தியான யோகா, பக்தி யோகா, இது எல்லாமே வந்து ஒன்று கிடையாது. சில பேர் நினச்சிக்குவாங்க எது ஒன்று எடுத்துட்டாலும் பரவாயில்ல, அப்படிலாம் கிடையாது, எல்லாமே வெவ்வேறு. ஆனால் எல்லாத்தோட டார்கெட் யாருன்னா கிருஷ்ணா தான். டார்கெட் கிருஷ்ணா தான். ஆனால் அதே சமயம் எல்லாம் ஒன்றுன்னு சொல்ல முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் டார்கெட் கிருஷ்ணா, ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதாவது கர்ம யோகா அப்படின்னா யோகா அப்படின்னாலே லிங்க்னு அர்த்தம், லிங்க் பண்ணுறது. அந்த லிங்க் யாருக்கு வேணால் கிருஷ்ணாவுக்கு வரணும், வேறு யாரு கூட லிங்க் பண்ணக்கூடாது. நான் ஒரு காரியம் பண்ணுறேன், அந்த காரியம் வந்து நான் கிருஷ்ணாவோட லிங்க் பண்ணினா அது வெறும் கர்மா தான், அது வெறும் கர்மா. லிங்க் பண்ணிட்டுனா கர்ம யோகாவாக மாறும். இது ரெண்டில் வித்தியாசம் என்னென்னா, லிங்க் பண்ணிட்டேன்னா ஓரளவு தப்பிச்சுடுவேன், அதில் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. லிங்க் பண்ணினீங்க கர்மா, மேபி அது ரியாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு ரியாக்ஷன் இருக்குது, சும்மா கிடையாது. அதுக்கு மேபி சில தண்டனைன்னு அனுபவிக்க வேண்டும், அது தப்பிக்கல முடியாது. பல தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க, இந்த உலகத்தில் யார் எந்த காரியம் பண்ணாலும் அதுக்கான ரியாக்ஷன் இருக்குது, 100% இருக்குது. அது உடனே வருமா, அடுத்த ஜென்மம் வருமா சொல்ல முடியாது, ஆனால் வரும், அதெல்லாம் வரும். ஸோ இந்த கர்ம யோகா இந்த கலியுகத்தில் வந்து கர்மயோகா ஓரளவு கடைபிடிக்கலாம், ஞான யோகா, தியான யோகா கடைபிடிக்க முடியாது. நிறைய பேர் அது பெருசாக பேசுவாங்க. ஏன் காரணம் என்னென்னா, கர்மயோகம் பண்ணணும்னா
ரஜோ குணம் இருந்தாலே பண்ணிடலாம். ரஜோ குணம்னா நல்ல ஆசையோட வேலை பண்ணுறது, நல்ல உற்சாகமாக வேலை பண்ணுறது, இது எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் ஞான தியானம் வேறு. அது பண்ணணும் அப்படின்னாலே சத்வகுணத்திலே இருக்கணும். அது ரொம்ப கடினம். சத்வகுணம்னா அப்படியே மன அமைதியாகவே இருக்கணும். சில பேர் நம்மளுக்கு தேவையில்லாமலாம் கிளறுவாங்க, டிஸ்டர்பெல்லாம் ஆகக்கூடாது. ஆகிறேன் அப்படின்னாலே என்னால் தியான யோகாலாம் பண்ண முடியாது, ரொம்ப கடினம். ஸோ இந்த கலியுகத்தில் கர்மயோகா பண்ணலாம், பக்தி யோகா பண்ணலாம், மற்றது பண்ண முடியாது. ஞானான அறிவு சேர்க்குறது. அறிவுன்னா ஸ்கூல்லையும் காலேஜில் சொல்லித்தராங்களா அந்த அறிவு நினச்சிக்காதீங்க, அது ஒரு மாதிரி அறிவு. சாஸ்திர அறிவு நல்லா உள்ளே போகணும் அப்படின்னாலே சத்வகுணம் ரொம்ப இருக்கும். சத்வகுணம்னா முன்னாடி சொன்னபடி மன அமைதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா பகவத்கீதையில் இருக்குது, சத்வகுணம்னால நம்ம சந்தோஷமாக இருப்பாங்க. இப்போ நான் சந்தோஷமாகவே இல்லை, ஒரு மனசு ஒரு மாதிரி இருக்குன்னா நான் சத்வகுணத்தில் இல்லை. ஏன்னா சத்வகுணத்தில் இருந்தாலே கிருஷ்ணர் சொல்கிற அவன் சந்தோஷமாக இருப்பான், சந்தோஷமாக தான் இருப்பான், ரொம்ப ஹை கிளாஸ், சும்மாலாம் கிடையாது. ஸோ இந்த அறிவு வளர்த்துக்கிறது அவன் நம்ம நினைக்கிற அளவுக்கு ஈஸி கிடையாது. சும்மா நான் புக்கெல்லாம் படிச்சுட்டு அறிவு வளர்த்துக்கிறேன் அப்படியெல்லாம் பண்ண முடியாது, டிஃபிகல்ட். ஸோ கிருஷ்ணர் ஆக்சுவலி இந்த வேதத்தை எப்படி கொடுத்துருக்கார் அப்படின்னா, இந்த சனாதன தர்மான்னு இங்கே தான் நம்ம பார்க்குறோம். வெளியில் நிறைய பேர் அது தெரியாமல் ஏதோ பேசுகிறாங்க. வேதங்கள் எப்படி இருக்குன்னா, எல்லா விதமான மக்களும் பகவான்கிட்ட போய் சேர்ற மாதிரி தான் வேதம் எழுதப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் போகிற மாதிரி எழுதலை. ஐ ஹோப் நான் சொல்ல புரியுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ சில பேர் மட்டும்தான் பகவான்கிட்ட போக முடியும், நிறைய பேர் போக முடியாது. நோ, வேதம் அப்படி கிடையாது. எல்லா விதமான மக்கள், படிப்பே இல்லை அவன் போக முடியுமானா முடியும், அப்படி தான் எழுதப்படும். அதுதான் சனாதன தர்மம். ரொம்ப ஹை கிளாஸான சயின்ஸ் இது. பகவான் அப்படி கொடுத்துருக்காரு. வெளியில் நிறைய பேர் பகவத்கீதையோ பாகவதம் படிக்கிறது இல்லை, அதனால ஏதோ பேசலாம். ஆனால் கிருஷ்ணர் அப்படி தான் கொடுத்துருக்காரு. எல்லா விதமான மக்களும் பகவான்கிட்ட போக முடியும். ஆனால் என்னென்னா அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அது தகுந்தாப்பில் கொடுத்துருக்காரு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீட்டில் 4-5 குழந்தை இருக்குன்னு வைங்க. மூத்த குழந்தைக்கு மேபி கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு நான் கொடுப்பேன். இந்த கடைசி குழந்தை குட்டி குழந்தைக்கு அவ்வளோ கொடுக்க மாட்டேன். மேபி மூத்த குழந்தைங்க வந்து ஒரு குடம் தண்ணி தூக்கும்பேன், குட்டியாக இருந்தால் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்து தூக்கும்பேன். ஆக மொத்தம் எல்லோரும் வேலை பண்ணுறாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன முடியுமோ அது மாதிரி தான் வேலை கொடுப்பேன். வேதம் அப்படித்தான் இருக்கும். அவங்களால என்ன முடியுமோ அந்த வேலை ஒழுங்காக செய்யும்பா, அந்த வேலை ஒழுங்காக செய்யும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன குழந்தை நான் குடத்தை தூக்குறேன்னா அம்மா விட மாட்டாங்க, உன்னால் முடியாது கம்மி வேண்டாம்பாங்க. துவேஷம் கிடையாது, உன்னால் முடியாது, உனக்கு வந்து கிளாஸ் தண்ணி தூக்கு, குடத்தை தூக்க முடியாது. ஸோ கிருஷ்ணா ரொம்ப அழகாக வேதத்தை கொடுத்துருக்காரு. எல்லாரும் அவர்கிட்ட போகலாம், நோ டவுட். எல்லாரும் சந்தோஷமாக வாழ முடியும், எல்லாருமே எல்லாரும், நோ டவுட். ஸோ அது கிருஷ்ணா ரொம்ப அழகாக இது கொடுத்துருக்காரு, கர்மயோகா. சில பேர்த்து அதுதான் முடியும்னா நீ அதை செய்யுங்கிற. சில பேர் ஞான யோகா நல்ல அறிவு, சில பேர் கெப்பாசிட்டி இருக்கும், ஓகே செய் அப்படிங்கிற செய்யுங்க. பட் ஒன்னொன்றுக்கு ஒரு ப்ரீ ரெக்வசிட்ஸ் அப்படின்னா ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு சொல்லலாம். அப்படின்னா எலிஜிபிலிட்டின்னா ஒரு தகுதி. உதாரணத்துக்கு ஐஏஎஸ் படிக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும். எல்லோரும் ஐஏஎஸ் எல்லாம் படிக்க முடியாது. சில பேர் ஆசை இருக்கலாம், எனக்கு ஆசை இருக்குங்க ஐஏஎஸ் ஆகணும், எனக்கு ஐஏஎஸ் போஸ்டிங் கொடுன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆசை இருக்கலாம்ப்பா, தகுதி இருக்கா? தகுதின்னு கொடுக்க மாட்டாங்க. உன் தகுதிக்கேற்றாமல் நீ படிப்பாங்க. எனக்கு ஆசை இருக்கலாம், பட் தகுதி இல்லைன்னா உன் தகுதிக்கு என்ன முடியுமோ அது படி, தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம சாஸ்திரம் அப்படி தான் இருக்கும். ஸோ பியூட்டிஃபுல்லி டிசைன்டு, ஒரு மனிதனுக்கு ஏற்றாப்புல டெய்லர் மேடாக இருக்கும். ஸோ இங்கே அர்ஜுனை ரொம்ப கேட்குறார்,
புத்திசாலியாக இருக்கணும் முக்கியங்கிறீங்களா, அப்போ ஏன் இதெல்லாம் செய்ய சொல்கிறீங்க? ஆனால் ஆக்சுவலி என்னென்னா புத்திசாலியாக இருக்கணும், வேலையும் செய்யணும். வேலை செய்யாமல் இருக்க முடியாது. கிருஷ்ணர் அது பேச போகிறார். அதாவது ஜென்ரலாக நாம் எப்போவுமே ஒரு காரியம் எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, இந்த காரியம் பண்ணால் எனக்கு புலனின்பம் கிடைக்குன்னா மங்கு வேலை பண்ணுவோம். யார் என்ன சொன்னாலும் வேலை பண்ணுவேன். ஆனால் இந்த காரியம் பண்ணால் எனக்கு புலனின்பம் கிடைக்காதுன்னா பண்ண மாட்டேன். நான் பண்ண மாட்டேன். அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கும், இல்லைன்னா யாரும் வேலை பண்ண மாட்டேன். ஆனால் சாஸ்திரத்தில் எப்படி இருக்குன்னா, எனக்கு ஆதாயம் இல்லைனாலும் வேலை பண்ணணுங்கிறது என் தர்மம்னா பண்ணித்தான் ஆகும். மேபி அந்த வேலை செய்ய எனக்கு பிடிக்காது, ஆனால் அதுதான் என் தர்மம். லைக் அர்ஜுனர் ஏன் சண்டை போட மாட்டேங்கிறாருன்னா, யார் இன்னும் அதனால எனக்கு புலனின்பம் கிடைக்காது. இந்த சண்டை போட்டால் எனக்கு புலனின்பம் கிடைக்காது, ஸோ நான் போடல. அதுக்கு என்ன, அதுக்கு வேறு மாதிரி சாக்கெல்லாம் சொல்கிறார். ஐயோ எல்லாம் செத்து போயிடுவாங்க, என்ன ஆகும் இவங்களுக்கெல்லாம். பட் காரணம் அது கிடையாது. எனக்கு புலனின்பம் கிடைக்காது. ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும். ஸோ இது உண்மை பாகவத்தில் இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் முதல்ல தான் ஃபஸ்ட்டு. எனக்கு புலனின்பம் கிடைக்குதா, அப்புறமா மற்றவங்கெல்லாம். இதுதான் உண்மை ஆக்சுவலி ஸ்பீக். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எப்படி இருக்குன்னா, எனக்கு பிடிக்கலினாலும் சில வேலை செஞ்சு தான் ஆகும். ஆனால் அது செஞ்சால் தான் நமக்கு உண்மையிலே நல்லது நடக்கும். அது செஞ்சால் தான் நல்லது நடக்கும். கிருஷ்ணர் அது பேசக்கூடாது. ஆனால் நம்ம அப்படி இருக்க மாட்டோம். இது கலியுகத்தில் எப்படி பேசுவாங்கன்னா, உனக்கு ஒன்று பிடிக்கலன்னு செய்யாத, உனக்கு என்ன மனசுக்கு பிடிக்குதோ அது செய், இப்படி தான் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் கிருஷ்ணர் அப்படி சொல்லல. அது தர்மம்னா செய்யுங்கிறார். அது முதல்ல பிடிக்காது, இருந்தாலும் செய்யுங்கிறார். அது கடைசி 18வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சில வேலைகள் செய்யும் பொழுது ரொம்ப கஷ்டம் கொடுக்குமாமா. அது செய்ய செய்ய அதே வேலை அப்புறம் அமிர்தம் கொடுக்குமாமா. கிருஷ்ணர் சொல்றார், பரிணாமே அமிர்தம் அப்படிங்கிறார். ஓகே. அப்புறம் ஒரு சில வேலைகள் ஃபஸ்ட்டு செய்யும்போது நல்லா இருக்கும், அப்புறம் செய்ய 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 பார்த்தா அது விஷம் கொடுக்குமாமா. கிருஷ்ணர் சொல்கிறார், 2 விதமான வேலை இருக்குது. ஸோ பெஸ்ட் என்னென்னா, முன்னாடி கஷ்டமாக தான் இருக்கும் அர்ஜுனா, ஆனால் அதே அப்புறம் பார்த்தா அவங்க சந்தோஷம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் பெஸ்ட்டுங்க. அதுதான் கரெக்டு. உடனடியே பிடிக்கிறதுனால செய்யாத, ஆனால் அது பிரச்சனை கொடுத்துரும். ஜஸ்ட் லைக் ஜாமுன் இருக்கு, குலாப் ஜாமுன் சாப்பிட நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் சுகர் வந்துருச்சுருந்தாங்க, அந்த வியாதி இந்த வியாதிம்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எக்ஸாம்பிள். ஸோ இது பகவத் கிருஷ்ணா கடைசியில் சொல்கிறார், ஏதோ இப்போ அது நல்லா இல்லைங்கிறக்காக செய்யாத, செய் அப்படிங்கிற. அப்போது ஒரு செயல் எப்படி செய்யணுங்கிறது பகவத்கீதாவில் இருக்கு. கர்மயோகா, கர்மானா வேலை பண்ணுறதுன்னு அர்த்தம். ஒரு வேலை செய்கிறோம்னா அது எந்த மனப்பான்மையில் செய்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்புல தான் ரிசல்ட் வரும். செயலுக்கு ரிசல்ட் கிடையாது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், பௌதிகமானது. ஒருத்தர் சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறார். ஓகே, உடனே எல்லாம் வீட்டில் ரெடி ஆகிட்டாங்க, சினிமாவுக்கு போகணும். அந்த நேரத்தில் 2 கெஸ்ட்டு வந்துட்டாங்க வைங்க. என்னடா சினிமாவுக்கு போகிற நேரத்தில் இவன் வந்துட்டான். சரி உட்கார வச்சு வெளியில் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், உள்ளே எப்படா போவான் இருக்கு. ஓகே, அதில் சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுக்குறான், சிரிச்சுக்கிட்டே தான் பேசுகிறாங்க. அவங்க உள்ளே எப்படா போய் தொலைவான், இப்போ தான் டைம் கிடச்சி சினிமாவுக்கு போக முடியல. ஸோ இப்போ இது வெளியிலேருந்து பார்க்கும்போது நல்லா சிரித்து உபசரிக்கிறாங்க. ஆனால் ரிசல்ட் பார்த்தா அவங்க நல்ல ரிசல்ட் கிடைக்காது. அந்த செயல்னால் ரிசல்ட் கிடையாது. எந்த மனப்பான்மையில் செய்கிறாங்களோ அது தகுந்தாக்கு ரிசல்ட் வரும். ஆக்சுவலி அப்படி தான் ரிசல்ட். ஸோ கிருஷ்ணர் பேசுகிற கர்ம யோகா, வேலை எப்படி செய்யணுங்கிறது கிருஷ்ணர் பேச போகிறார். எந்த மனப்பான்மையில் செய்யணும்னு பேச போகிறார். அதை பொறுத்து தான் எல்லா ரிசல்ட். வெளியில் ஆக்ஷன் கணக்கு எடுக்க மாட்டான். அவன் சொல்கிறது புரியுதுங்களா? அந்த ஆக்ஷன் கணக்கு கிடையாது.
அந்த இன்டென்ஷன் பிஹைண்ட் த ஆக்ஷன் அப்படின்னா மனப்பான்மை. எந்த மனப்பான்மையில் செய்கிறனோ அது தந்தாப்பில் தான் ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும். அப்போ சரியான மனப்பான்மை இருக்கும். சரியான மனப்பான்மைன்னு அந்த அறிவெல்லாம் தேவை. அறிவு வேணும், சிலதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லைன்னா நம்மளால் சரியாக செய்ய முடியாது. ஸ்ரீ ராதா ஷாம் சுந்தர பகவானுக்கு பிரபுபாத் ஜெய். ஸோ இங்கே அர்ஜுனா அவரே சொல்கிறார் செகண்ட் ஸ்லோக்காவில், எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருக்குங்கிறார். இது ரொம்ப முக்கியம். இந்த செகண்ட் ஸ்லோகா டிரான்ஸ்லேஷன் படிக்கிறீங்களா? 2 வழிகளை ஒன்று போல கூறும் உமது அறிவுரையால் எனது புத்தி பேதலிக்கின்றது. எனவே எனக்கு மிகவும் நன்மையானது எது என்பதை முடிவாக கூறுவீராக. ஸோ இங்கே பாருங்கள், அர்ஜுனர் ரொம்ப அற்புதமாக பேசுகிறார். கன்ஃபியூஷனாக இருக்குன்னு மறுபடியும் இங்கேயும் சொல்கிறார். செகண்ட் சாப்டர்லேயும் அது சொல்கிறார் கிருஷ்ணா. கார்பண்யதோ அர்ஜுனர் சொல்கிறார், கார்பண்யதோஷோபஹத ஸ்வபாவஹ. நான் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கேன், எது தர்மம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்கிறார். ஸோ தர்மம் எதுன்னு தெரியலன்னா நம்ம கன்ஃபியூஷனில் தான் இருக்கோம். கண்டிப்பாக நம்ம தப்பு செய்வோம், அதனால் கஷ்டப்படுவோம். ஸோ ஒருத்தர் வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலே அவன் தப்பு செய்கிறான்னு அர்த்தம். ஏன் தப்பு செய்கிறான்னா அவன் தர்மம் என்னன்னு தெரியல. சிம்பிள். தர்மம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும், எப்பவுமே தெரிஞ்சுக்கணும். தர்மம் தெரியும், தப்பு செய்வாங்க, கண்டிப்பாக தப்பு செய்யணும். ஏன்னா ஒருத்தன் தர்மமே பண்ணுறான்னு வைங்க, கிருஷ்ணர் சொல்கிறான் சாந்தி கிடைச்சோங்கிறார் கிருஷ்ணா. ரொம்ப சாந்தி கிடைக்கும் அர்ஜுனா, சந்தோஷமாக இருப்பான் அப்படிங்கிறார் கிருஷ்ணா. ஸோ அர்ஜுனர் ஒத்துக்கிறார், நான் கன்ஃபியூஷனில் இருக்கேன். ஸோ ஆக்சுவலி நம்ம கன்ஃபியூஷனில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அறிவு. அறிவாளிக்கு தான் புரியுமாமா அவன் கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியாது. பொதுவாக எல்லோரும் என்ன நினச்சிக்குவாங்க, நான் தெளிவாக இருக்கேன்னு நினச்சிக்குவாங்க. நம்மளாம் தெளிவாக இருக்கோம், அறிவாளியாக நம்ம நினச்சிக்குவோம். அறிவாளிக்கு தான் தெரியுமா அவன் கன்ஃபியூஸ்டாக இருக்கான். ஸோ அர்ஜுனர் ஓப்பனாக சொல்கிறார், எனக்கு உண்மையிலே புரியல, தயவு செய்து சொல்லுங்க. பிருச்சாமித்தம் தர்ம சம்மூத சேதாக, எது தர்மம் சொல்லுங்க. யஸ்ரேய நிச்சிதம் ப்ரூஹி தன்மே. நிச்சிதம் கச்சிதமாக சொல்லுங்க, எது எனக்கு நல்லது, இதுக்கு ரொம்ப நல்லது எது, அது லாங் ரன், நீண்ட காலத்துக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும், எது நல்லது அது சொல்லுங்க. முதல்ல இந்த டெம்பரரி ஹாப்பினஸ் எனக்கு வேணாம். அப்படியே அர்ஜுனா கேட்குறேன், டெம்பரரி சந்தோஷம் வேணாம், எனக்கு பெர்மனண்ட்டாக வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன்? ஸோ ரொம்ப புத்திசாலித்தனம். ஏன்னா இப்போ நாம் எல்லோரும் பார்த்தா இந்த டெம்பரரி ஹாப்பினஸ் பின்னாடி சுற்றுவோம். ஆக்சுவலி நம்ம எல்லாம் அப்படி தான் இருப்போம். பெர்மனண்ட் ஹாப்பினஸ் பின்னாடி போக மாட்டோம். அது ரொம்ப அறிவு. அர்ஜுனா அப்படி தான் கேட்குறேன், எஸ் ஸ்ரேயா, ஸ்ரேயானா பெர்மனண்ட் ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் இங்கே பிரபுபாத் இந்த முதல் ஸ்லோகத்தோட பொருளுரையில் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஓஷன் ஆஃப் மெட்டீரியல் கிரீஃப்னு ஒரு வார்த்தை இருக்குது. தமிழ் என்ன அது, கடல் சம்திங். முதல் ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் பேரா, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். முந்தைய அத்தியாயத்தில் ஜட துன்பம் என்னும் பெரும் கடலிலிருந்து தனது உற்ற நண்பனான அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக புருஷோத்தமரால் முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆத்மாவின் இயற்கையை பற்றி மிக விளக்கமாக உரைத்தார். கடல் பெருங்கடல் பாருங்க, பிரபுபாத் எழுது பெருங்கடலுங்கிறார். இந்த உலகத்தை வந்து இப்படி தான் இந்த சாஸ்திர வர்ணிக்கும். இங்கிலீஷ் நல்லா இருக்கு, ஓஷன் ஆஃப் மெட்டீரியல் கிரீஃப். இந்த 14 லோகம் பிரச்சனை வர ஏரியான்னு தான் கொடுத்துருக்காங்க. 14 லோகத்தை அப்படி தான் கொடுக்குறாங்க. எங்கே போனாலும் பிரச்சனை வருகிறார். ஸோ கிருஷ்ணா அவர் பகவான் ஒரு ஆத்மாவை அதுலேருந்து தப்பிக்க வைக்க பார்க்குறார். அதுக்காக அது பேசப்பட்டது. சும்மாலும் பகவத்கீதை பேசுகிறேன், ஒரு ஆத்மாவை காப்பாற்றணும். ஏன்னா இந்த உலகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார் பிரச்சனை மேலே பிரச்சனை வருங்கிறார். பதம் பதம் விபதா நத்தேஷாம்
சொல்கிறாங்க. அது வந்துக்கிட்டு தான் இருக்கும், வந்துக்கிட்டு தான் இருக்கும். இது தடுக்க முடியுமான்னு தடுக்க முடியாது, முடியாது, அவ்வளோதான். அதில் தடுக்க முடியாது. ஜஸ்ட் லைக் நான் ஒரு டெசர்ட் பாலைவனம் போயிட்டீங்க வைங்க, அங்கே வெயில் ரொம்ப எப்பவுமே இருக்கும், பயங்கரமாக வெயில் இருக்கும், இல்லை பயங்கரமாக குளிர், வேறு டெம்பரேச்சர்லாம் வராது. அங்கே உட்காந்துட்டு ஐயோ உட்காந்துட்டு ஏங்க இப்போ சுடுதுன்னா அங்கேயும் தப்பிச்சிருங்க, அவ்வளோதான். அந்த ஏரியா ஏர் கண்டிஷன் போட்டு எல்லாம் சரி பண்ணுறேன்னா அது பைத்தியக்காரன். அங்கேருந்து எங்கேயாவது போயிடு, அங்கே இருக்கிறாங்க. ஸோ இந்த 14 லோகமே பிரச்சனை வரக்கூடிய இடம்தான் கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ இங்கேருந்து தப்பிக்கணும்னா புத்தி வேணும் கண்டிப்பாக. அப்போ என்னோட செயலில் மாற்றம் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பொதுவாக உலகத்தில் எல்லாரும் சந்தோஷம் வேணும்னு நினைப்பாங்க, ஆனால் சந்தோஷம் வரணும்னா அவங்க சேஞ்ச் ஆனால் தான் வரும். இப்போ என் வாழ்க்கையில் சந்தோஷம் வரணும்னா நான் சேஞ்ச் ஆகும், நான் சேஞ்ச் ஆகாமல் சந்தோஷம் கிடைக்காது. ஆனால் மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா, நான் சேஞ்ச் ஆக மாட்டேன் சந்தோஷம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். உதாரணத்துக்கு ஒரு பூஜை பண்ணால் பூஜை பண்ணிடுவாங்க, 10,000 நோ ப்ராப்ளம், 10,000 பே, சந்தோஷம் வந்துடும். அப்படியெல்லாம் வராது, அப்படியெல்லாம் வராது. ஏன்னா அங்கே அவங்க ஒன்றும் சேஞ்ச் ஆகலை, சும்மா பணம் கொடுத்தா சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் வராது. யாராவது சொன்னாங்கன்னு அவங்க ஏமாத்துறான். என் வாழ்க்கையில் சேஞ்ச் வரணும்னா நான் சேஞ்ச் ஆகும், நான் சேஞ்ச் ஆகாமல் வாழ்க்கையில் சேஞ்ச் வராது, சேஞ்சே வராது, இம்பாசிபிள். அது எங்கள் பகவத்கீதையில் கிருஷ்ணா அதுதான் பேசுகிறார். சேஞ்ச் ஆனால் முதல்ல உன்னை நீ மாற்றிக்கோங்கிறார், உன்னோட திங்கிங்கெல்லாம் மாற்றுங்கிறார், உன்னோட செயல் மாற்றுங்கிறார். அதெல்லாம் மாற்றாமல் லைஃப்பில் சேஞ்ச் வரணும். ஓகே, ஏதோ ஜாதகம் சொன்னாங்க, ஒரு கல்லை மாட்டிக்கு சொல்லிட்டாங்க, ஏதோ ஒரு மாலை போட்டு சொல்லிட்டாங்க, இதெல்லாம் பண்ணாலும் சேஞ்ச் வராது. இதெல்லாம் சீட்டிங் பிஸ்னஸ், கம்ப்ளீட்லி சீட்டிங். ஜஸ்ட் லைக் உடம்பு கெட்டு போச்சுன்னா மருந்து சாப்பிடணும், பத்தியமாக இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ நான் சேஞ்ச் ஆனால் தான் வியாதி போகும். வியாதி வந்துருச்சா நீ எதுவும் பண்ணாது, என்ன வேணாலும் சாப்பிடு, ஒரு பூஜை பண்ண சரியாக போயிடும்னா அது எப்படி போகணும், அதெல்லாம் போகாது. ஸோ இந்த கர்ம யோகா வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு செயல் எப்படி செய்யணும், எந்த மனப்பான்மையில் செய்யணும், கிருஷ்ணர் அதான் பேச போகிறார். ஸோ பியூட்டிஃபுல். இப்போ கிருஷ்ணர் பேசுறது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். 3rd ஸ்லோகா. ஸ்ரீ பகவான் உவாச்சா லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயா நகா ஞான யோகேன சாங்கியானாம் கர்ம யோகேன யோகினாம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பாவங்களற்ற அர்ஜுனனே, இருவகையான மனிதர்கள் தன் உணர்விற்காக முயற்சி செய்வதாக நான் முன்பே விளக்கினேன். சிலர் சாங்கிய தத்துவ சிந்தனைகளாலும் பிறர் பக்தி தொண்டினாலும் தன் உணர்வினை அடைய முயற்சி செய்கின்றனர். பொருளுரை. 2ஆம் அத்தியாயத்தின் 39வது ஸ்லோகத்தில் சாங்கிய யோகம், கர்மயோகம் அதாவது புக்தி யோகம் ஆகிய 2 வழிமுறைகளை இறைவன் விளக்கினார். இவற்றையே இங்கு மேலும் தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஜடத்தின் இயற்கையையும் ஆன்மாவின் இயற்கையையும் ஆய்வு செய்யக்கூடிய வழிமுறை சாங்கிய யோகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆராய்ச்சியின் மூலம் பெறப்படும் ஞானம் மற்றும் தத்துவத்தின் அடிப்படையில் ஆழமாக சிந்தித்து புரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு இம்முறை உரித்தானது ஆகும். மற்ற வகையினரோ 2ஆம் அத்தியாயத்தின் 61வது ஸ்லோகத்தில் கூறியுள்ளபடி கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுகின்றனர். மேலும் 39வது ஸ்லோகத்தில் புத்தியோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளின்படி செயலாற்றுவதால் செயல்களின் பந்தத்திலிருந்து விடுபடலாம் என்று இறைவன் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி இம்முறையில் எவ்வித குற்றமும் இல்லை. இதே கொள்கை மேலும் தெளிவாக 61வது ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது. புத்தியோகம் என்றால் பரமனின் மீது, குறிப்பாக கிருஷ்ணரின் மீது பூரணமாக சார்ந்திருப்பது ஆகும். இவ்வழியில் எல்லா புலன்களையும் சுலபமாக கட்டுப்படுத்த முடியும். எனவே 2 யோகங்களும் மதத்தையும் தத்துவ ஞானத்தையும் போல ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. தத்துவமற்ற மதம் வெறும் மன எழுச்சியே, சில சமயங்களில் மத வெறியாகவும் அறியப்படுகிறது. மதமற்ற தத்துவம் வெறும் மனக்கற்பனை ஆகும். இரண்டின் இறுதி நோக்கமும் ஸ்ரீ கிருஷ்ணரே. ஏனெனில் பூரண உண்மையை தேடி அலையும் தத்துவ ஞானிகளும் இறுதியில் கிருஷ்ண உணர்வையே அடைகின்றனர் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது.
பரமாத்மாவுடன் ஆத்மாவின் உண்மையான உறவு என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காகவே மொத்த வழிமுறையும் கொடுக்கப்பட்டுள்ளது. தத்துவ சிந்தனையின் மூலம் படிப்படியாக கிருஷ்ண உணர்வினை அடைதல் மறைமுகமான வழிமுறையாகும். ஆனால் புத்தியோகத்தின் மூலம் அனைத்தையும் கிருஷ்ணருடன் கிருஷ்ண உணர்வில் இணைத்தல் நேரடியான வழிமுறை ஆகும். இவ்விரண்டு வழிகளில் கிருஷ்ண உணர்வு வழியே சிறந்தது. ஏனெனில் இது தத்துவ பயிற்சிகளை சார்ந்து புலன்களை தூய்மைப்படுத்துவது இல்லை, கிருஷ்ண உணர்வே தூய்மைப்படுத்தும் முறைதான். பக்தி தொண்டு என்னும் நேர்வழி சுலபமானதும் சிறந்ததும் ஆகும். ஸோ இங்கே இந்த ஸ்லோகத்தில் பாருங்கள், கிருஷ்ணரே ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க. ஒரு மக்கள் சாங்கிய யோகம், அதாவது பாகவத்தில் வருது, பிரம்மா நாரதர்கிட்ட பேசுகிறார், இந்த உலகம் எதுக்காக சிருஷ்டி பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நாமெல்லாம் வெரைட்டிஸ், பலவிதமான மக்கள் இருக்காங்க, பலவிதமான ஜீவராசிகள் இருக்காங்க, கோடிக்கான கிரகங்கள் இருக்குது. இதெல்லாம் ஏன் இத்தனை வெரைட்டிஸ் வரணும்? இது நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிற பாகவத்தில் இருக்குது. கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நினச்சி பாருங்கள், பல விதமான ஜீவராசிகள் இருக்குது. மனுஷன் இருக்கான், பலவிதமான செடி மரங்கள், அப்புறம் இன்செக்ட், சின்ன சின்ன பூச்சிகள், 4 கால் விலங்கு இருக்குது, 100 கால் புழுவெல்லாம் இருக்குது. ஏன் இத்தனை விதமான ஜீவராசி இருக்கணும்? கோடிக்கணக்கான கிரகங்கள், இதெல்லாம் என்ன? இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க, இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் விஷயம் என்னென்னா, சில பேர் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த ஆராய்ச்சி பண்ணி அவங்களெல்லாம் தெரிஞ்சு பார்ப்பாங்க, அது ஒரு முறை. இன்னொரு முறை பக்தி பண்ணி எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. 2 வழி இருக்குங்கிற, ஆக்சுவலாக 2 வழி இருக்குது. ஸோ இன்றைக்கி நிறையா சயின்டிஸ்ட் நீங்கள் வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை புரிஞ்சுக்க பார்க்குறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இவ்வளோ பெரிய யூனிவர்ஸ் இருக்குது, இது எப்படி படைச்சாங்க, அதுவும் ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சயின்டிஸ்ட்டு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவன் அறிவுக்கு ஒன்று எட்டுச்சுன்னா அது உண்மை, அவன் அறிவுக்கு எட்டுலின்னு வைங்க அது பொய்ங்கிறான். அங்கே தான் பிரச்சனை. ஓகே, அங்கே தான் இன்றைக்கி இருக்கிற சில சயின்டிஸ்ட், நிறைய பேர் அப்படி தான் இருக்கான். என் அறிவுக்கு எட்டுலேயே அது பொய். லைக் சில பேர் சொல்லுவோம், கடவுள் நான் பார்த்ததே இல்லைங்க, அதனால பொய்யுமா. அது பைத்தியக்காரத்தனம். இது வேதம் ஒத்துக்காது. ஏன்னா வேதங்கிறது சயின்ஸ். ஆக்சுவலி வேதம் சயின்ஸ். சிலது என் கண்ணுக்கு தெரியலனாலும் அந்த பொருள் இருக்கும். அந்த பொருள் உதாரணத்துக்கு சம்டைம்ஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ரேங்கிறது அந்த ஃபிலிம்னு நினச்சிக்காதீங்க. அந்த எக்ஸ்ரே யாரும் பார்த்ததே கிடையாது கண்ணில். ஆனால் ஃபிலிம் ஒன்று கொடுப்பாங்க, அது எக்ஸ்ரே கிடையாது. எக்ஸ்ரேங்கிறது நம்ம யாராலையும் பார்க்க முடியாது. அது ஒரு ஒளி, ரேஸ், அது பார்க்க முடியாது. அதோட எஃபெக்ட் தான் பார்க்குறோம். அதோட எஃபெக்ட் பார்க்குறோம். ஓகே, நான் சொல்ல புரியுதுங்களா? எஃபெக்ட்னா விளைவு. எஃபெக்ட் இருக்குன்னா காசு இருக்குன்னு அர்த்தம். காசுன்னா காரணம். விளைவு இருக்குன்னா காரணம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இது லாஜிக். ஆனால் அந்த சம்டைம்ஸ் அந்த காரணம் கண்ணுக்கு தெரியாது, விளைவு தான் கண்ணுக்கு தெரியும். அதனால காரணம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது பைத்தியக்காரத்தம். அது பைத்தியக்காரத்தம். ஸோ அப்போது என் கண்ணுக்கு சிலது என் கண்ணுக்கு தெரியாதனால அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஸோ பாகவத்தில் இது சாங்கிய யோகம் அற்புதமாக பேசப்பட்டிருக்கு. இப்போ இங்கே ஒரு 50 பேர் இருக்கோன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி சிந்திப்போம். ஆனால் எல்லாரும் மனுஷங்க தான், எல்லோரும் ஒரே பூமிகள் தான் இருக்கும். ஏன் ஒருத்தர் ஒரு மாதிரி சிந்திக்கணும்? இது நீங்கள் வெளிநாட்டில் போய் கேட்டு சயின்டிஸ்ட் கேட்டால் ஒன்று சொல்ல தெரியாது. பகவத்கீதை படித்தா சொல்லியிருக்கீங்க. ஏன் ஒருத்தர் ஒரு மாதிரி சிந்திக்கணும்? சம்டைம்ஸ் ஒரே வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 4 பேருக்கும் ஒரே கிச்சன் தான், ஒரே சாப்பாடு தான் 4 பேர் சாப்பிட்றாங்க. ஒருத்தர் ஒரு மாதிரி சிந்திப்பான். ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்றீங்க, ஏன் சிந்தனை வேகமாக இருக்கணும்? இது வெளியில் யார் கேட்டாலும் பதில் தெரியாது. கிருஷ்ணர் அது பேசுகிறார்.
பேசுகிறாங்க. ஏன் ஒருத்தர் ஒரு மாதிரி சிந்திக்கிறான்? ஸோ இது ஒரு பெரிய சயின்ஸ். ஸோ கிருஷ்ணரே சொல்கிறார், சில பேர் வந்து அறிவு மூலமாக தேடி புரிஞ்சுக்குவாங்க, சில பேர் பக்தி மூலமாக தேடி புரிஞ்சுக்குவாங்க. 2 விதம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு கலியுகா நம்ம புத்தி யூஸ் பண்ணி எல்லாம் புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம புலன்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையாது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நம்ம 5 புலன்கள் உபயோகிக்கும். கண், காது, மூக்கு, அப்புறம் தோல், இதெல்லாம் யூஸ் பண்ணால் தான் ஒரு பொருளை புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு மாம்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மாம்பழத்தை புரிஞ்சுக்கணுன்னா நான் கண் யூஸ் பண்ணணும், காது யூஸ் பண்ணணும், மூக்கு யூஸ் பண்ணணும், நாக்கு யூஸ் பண்ணணும், தோல் யூஸ் பண்ணணும். இல்லைன்னா மாம்பழம் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு மாம்பழம் ருசியாக இருக்காதுன்னா நாக்கு யூஸ் பண்ணுவேன், அதோட ஸ்மெல் தெரியும்னா மூக்கு யூஸ் பண்ணுவேன், அதோட டெக்ஸ்டர் தெரியும்னா தோல் யூஸ் பண்ணுறேன். மாம்பழம் எந்த கலரில் தெரிஞ்சுக்கணும்னா கண் யூஸ் பண்ணுறேன். மாம்பழம் பற்றி சில டீட்டெயில்ஸ் வேணும்னா காது யூஸ் பண்ணுறேன். ஒரு சாதாரண மாம்பழத்துக்கே 5 புலங்கள் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒருத்தன் கடவுளுங்கிறான் அப்படின்னா இது 5 புலங்களுக்கு மேலே. இட்ஸ் நாட் ஆர்டினரி டாபிக்கெல்லாம் கிடையாது. இங்கே என்ன விஷயம்னா நம்ம எல்லாருக்குமே இந்த 5மே வீக்காக தான் இருக்குது. நம்ம கண்ணெல்லாம் பர்ஃபெக்டெல்லாம் கிடையாது. இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன், ஏன்னா என் கண் பர்ஃபெக்ட் கிடையாது. சில பேர் கண்ணாடி போடல, அவங்களுக்கும் கண்ணில் பிரச்சனைலாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம காதும் பர்ஃபெக்ட் கிடையாது, ஏன்னா நம்ம காதுக்கு எல்லாமே கேட்காது. இங்கே நிறையா சப்தமெல்லாம் இருக்கும், நமக்கு கேட்காது. இது சயின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்மளோட புலன்களே கரெக்டாக ஒர்க் ஆகாது. அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னா, வேதம் எப்படின்னா உனக்கு கொடுப்பாங்க, அதை அப்படியே செஞ்சிடணும். கேள்வியெல்லாம் கேட்க தேவையில்லை. வேதத்தில் ஒன்று இருக்குன்னா இட்ஸ் பர்ஃபெக்ட். ஜஸ்ட் லைக் நம்ம சம்டைம்ஸ் ஹைவேல ட்ரைவ் பண்ணிட்டு போவோம், ஒரு பெரிய போர்டு வச்சுருப்பான், டேக் டைவர்ஷன். அதை அப்படியே நம்பணும். இது என்ன சொல்கிறது அப்படின்னு நான் ஓட்டுனேன்னு வைங்க, பாய் பாய் சொல்லிட வேண்டியதான், ஃபினிஷ், சாப்டர் க்ளோஸ். அந்த இடத்துல டேக் டைவர்ஷன் ஒன்று சொல்கிறாங்கன்னு அது கேட்கணும், அவ்வளோதான். அது நான் நம்பணும், அவ்வளோதான். இது உண்மையா டெஸ்ட் பண்ணு அப்படின்னா போச்சு. ஸோ வேதாஸ் ஸோ பர்ஃபெக்ட். வேதமெல்லாம் பர்ஃபெக்ட். புத்தி இல்லாதவங்க ஏதோ பேசுவாங்க, இது பர்ஃபெக்ட். இது அப்படி எடுத்து செய்யணும், அவ்வளோதான். இது நம்ம சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா கிருஷ்ணரே சொல்கிறார், இது சந்தேகப்படாத, சம்சயாத்மா வினஷதிங்கிறார் கிருஷ்ணா. வார்னிங் கொடுக்குறாரு, டவுட் பண்ணாத, போயிடுவேன் அப்படிங்கிறார். லைஃபே லூஸ் பண்ணிடுவேன், சந்தேகப்படாத, செய் அப்படிங்கிறார். ஸோ அது இந்த கலியுகா. ஜென்ரலாக கலியுகத்தில் மக்கள் வந்து நல்ல விஷயத்தை மட்டும்தான் சந்தேகப்படுவாங்க, ஏமாத்தணும்னு சந்தேகப்படவே மாட்டாங்க, அப்படியே கண்மூடித்தனமாக நம்புவாங்க. ரீசன் என்னென்னா, பகவத்கீதை படிக்கலாம் இப்படி தான் இருக்கும். பகவத்கீதை படிக்கலைன்னா இது உண்மையை பொய்ன்னு நினைப்பாங்க, பொய்யை உண்மைன்னு நினைப்பாங்க, அப்படியே ரிவர்ஸ்லாம் திங்க் பண்ணுவாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். ஸோ கிருஷ்ணா இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார், 2 விதமான மக்கள், ஒருத்தர் ஒரு ஸ்டைலில் போவாங்க. சாங்கிய யோகம் இருக்குது, பக்தி யோகா இருக்குது, 2மே பர்ஃபெக்ட் தான், அதில் சந்தேகம் இல்லை. பட் சாங்கிய யோகம் அது அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட். அது முன்னாடி சொன்ன இன்டெலிஜென்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும், அது அவ்வளோ ஈஸி. எனிவே நெக்ஸ்ட் ஸ்லோகா 4வது. ந கர்மணாம் அனாரம்பம் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நச்ச சந்நியாசனாதேவ சித்திம் சமாதி கச்சதி. செயல்களிலிருந்து விலகிக் கொள்வதால் விளைவுகளிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது. துறவால் மட்டும் பக்குவம் அடைதல் என்பதும் இயலாதது ஆகும். பொருளுரை: லௌகீக மனிதனின் இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக பல்வேறு கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இத்தகைய கடமைகளை செய்து தூய்மை அடைந்த பின்புதான் துறவு வாழ்வை மேற்கொள்ள முடியும். தூய்மை அடையாமல் திடீரென்று வாழ்வின் 4ஆம் நிலையான சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வதால் யாரும் வெற்றி பெற்று விட முடியாது. பலநோக்கை செயல்களிலிருந்து ஓய்வு பெற்று சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வதால் ஒருவன் நாராயணரின் நிலைக்கு உடனடியாக வந்து விடுவதாக சாங்கிய தத்துவவாதிகள் எண்ணுகின்றனர். ஆனால் பகவான் கிருஷ்ணர் இக்கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை.
இதயம் தூய்மை அடையாத நிலையில் ஏற்கப்படும் சந்நியாசம் சமூகத்திற்கு தொல்லையையே ஏற்படுத்தும். அதே சமயத்தில் இறைவனுடைய திவ்யமான தொண்டில் ஈடுபடுபவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றவில்லை எனினும் ஆன்மீகத்தில் எந்த அளவிற்கு முன்னேறி உள்ளானோ அந்த அளவிற்கு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றான். புத்தியோர்வம் சொல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோபயாத். இத்தகு கொள்கையில் ஆற்றப்படும் மிகச்சிறிய செயலும் மாபெரும் கஷ்டங்களை வெற்றி கொள்ள உதவும். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் சாப்டரில் அர்ஜுனா கிருஷ்ணா பார்த்து சொல்லுவார், நான் சண்டை போடல அப்படின்பார். நான் சண்டை போடல, நான் காட்டுக்கு போகிறேன், சந்நியாசம் எடுத்துக்கிறேன். கிருஷ்ணா சேஸ் நோ, அதெல்லாம் கூடாது, டைரெக்டாக சொல்ல மாட்டார். இங்கே சொல்கிற ஒருவேளை சண்டை போடலினாலும் அவன் பிரச்சனை வருங்கிற கிருஷ்ணா. அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் பலவிதமான கடமைகள் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த கடமை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் பகவத்கீதை படிக்கணும். ஆக்சுவலாக கடமைன்னு என்ன, அது மீனிங் என்ன, பகவத்கீதை படித்தா தான் தெரியும். கடமை நான் பண்ணலின்னு அதுக்கு தண்டனை உண்டு. இங்கே அர்ஜுனர் நான் சண்டை போடலிங்கிறார், அதுக்கு தண்டனை உண்டு. ஏன்னா அவரோட கடமை, அவர் ஒரு க்ஷத்ரியா, போலீஸ்னால் சம்டைம்ஸ் அவங்க தண்டிச்சு தான் தீரணும், சில பேர்த்த கொண்டு தான் ஆகணும், அது அவங்களோட டியூட்டி. அது நான் பண்ண மாட்டேன்னு அது தண்டனை உண்டு. ஸோ இதை நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சம்டைம்ஸ் நம்மளோட கடமை எப்படி இருக்குன்னா கஷ்டமாகவும் இருக்கும். அந்த கடமை செய்கிறது கஷ்டமாக இருக்கும், ஆனால் செஞ்சு தான் தீரும், செஞ்சு தான் தீரும். ஐயோ அது எனக்கு கஷ்டம் கொடுக்குதேன்னா நோ, நான் செய்யலினாலும் தண்டனை இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், உதாரணம் மட்டும் இல்லை, இது பாகவதத்தில் ரிஷபதேவர் சொல்கிறார், பெற்றோர்கள் கடமை என்னன்னு சொல்கிறார், பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார். பொதுவாக இந்த உலகத்தில் பெற்றோர்கள் கடமை அப்படின்னாலே குழந்தைக்கு சொத்து சேர்த்தணும்னு நினைப்பாங்க. சொத்து சேர்த்தணும், நல்லா படிக்க வைக்கணும், பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும், தட்ஸ் இவ்வளோதான் கடமை. அப்படி தான் இங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் பகவான் அப்படியே உல்ட்டாவாக பேசுகிறாங்க. அவர் இதெல்லாம் ஓகே, பட் இது நம்பர் 1 கிடையாது, இது நம்பர் 1 கிடையாது. ரிஷபதேவர் சொல்கிறார், பெற்றோர் கடமை என்னென்னா குழந்தை அடுத்த ஜென்மம் எடுக்கக்கூடாது, அவ்வளோதான். அது அடுத்த ஜென்மம் எடுக்காத மாதிரி வளர்த்துலேயே தண்டனை உண்டு, முடிச்சிட்டார், அவ்வளோதான், சிம்பிள். இது வெளியே நமக்கு யாரும் சொல்லித்தரதில்லை, கிருஷ்ணர் அதுதான் சொல்கிறார். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டியூட்டி. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறது அதெல்லாம் செகண்டரிங்கிறார், அதெல்லாம் செகண்டரி டியூட்டிங்கிறார். உன்னை நம்பி ஒரு ஜீவன் வந்துருச்சுல, அந்த ஜீவன் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரக்கூடாது. முடியுமா ஓகே குழந்தை பெற்றுக்கோ, முடியுமா கல்யாணம் பண்ணிக்கோ. அவர் சொல்ல கல்யாணம் பண்ணிக்கணும், ஒய்ஃப் அடுத்த ஜென்மம் எடுக்கக்கூடாதுங்கிறார். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டியூட்டிங்கிறார். அதை தவறுனோம்னா தண்டனை இருக்குங்கிறார், தவறுனா தண்டனை இருக்குங்கிறார். தட்ஸ் ட்ரூ, அது உண்மை. ஏன்னா கிருஷ்ணர் சொல்கிறார், எஸ் தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஆனால் அது ரொம்ப கடினம். ஆனால் கடினம்னு விடவும் கூடாது, செஞ்சு தான் ஆகணும். ஜஸ்ட் லைக் ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் டிகிரி வேணும்னா படித்து தான் ஆகணும், அது வேணும்னா படித்து தான் ஆகணும், இல்லைன்னா அது கிடைக்காது, அது கிடைக்காது. ஸோ இங்கே கிருஷ்ணர் வார்னிங் கொடுக்குறாரு, நீ போர் பண்ணலினாலும் ஒரு ரியாக்ஷன் இருக்குங்கிறார். ஏன்னா வேலை செய்யல தண்டனை இருக்குங்கிறார். சரி நான் பேசாமல் சந்நியாசம் எடுத்துக்கிறனால அதுவும் பிரச்சனை இருக்குங்கிறார். ஸோ சந்நியாசம் இஸ் பிக் டாபிக், இருந்தாலும் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்கிறேன். வர்ணாசிரம தர்மம் மேபி சில பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், இது ரொம்ப சயின்டிஃபிக், வெளியில் புத்தி இல்லாதவங்க ஏதோ பேசுகிறாங்க. வேதத்தில் கொடுத்துருக்க வர்ணாசிரமம் வெரி வெரி சயின்டிஃபிக். லைக் 4 ஆசிரமம் முதல்ல அது பேசுகிறேன். அப்படின்னா பிரம்மச்சாரி லைஃப், கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 20-25 வருஷம் பிரம்மச்சாரி வாழ்க்கை, அதுக்கப்புறம் கிரகஸ்த வாழ்க்கை, அப்புறம் 3வது ரிட்டைர்மெண்ட் லைஃப் வானப்பிரஸ்தா, 4வது சந்நியாசம். இது சாஸ்திரத்தில் இருக்குது. அந்த பிரம்மச்சாரி லைஃப் ரொம்ப பர்ஃபெக்டாக வாழணும்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அது பர்ஃபெக்டாக வாழலினா அவங்களோட மேரிட் லைஃப் அடி வாங்குது, இது உண்மை.
ஜஸ்ட் லைக் ஒருத்தன் வந்து ஸ்கூலுக்கே போகல ஒழுங்காக படிக்கலைன்னா அவன் நல்லா சம்பாதிக்க முடியாது, ஜென்ரலாக சொல்கிறேன் இல்லையா? அதனால் ரொம்ப சம்பாதிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும். படிக்கிற காலத்தில் நல்லா படிக்கணும். அது மாதிரி இந்த பிரம்மச்சாரி லைஃப் ஒழுங்காக இல்லைன்னா மேரிட் லைஃப் அடி வாங்குங்கிறாரு. மேரிட் லைஃப் அடி வாங்குச்சுன்னா ரிட்டைர்மெண்ட் லைஃப் ஒழுங்காக இருக்காதுங்கிறாரு. ரிட்டைர்மெண்ட் லைஃப் ஒழுங்காக இல்லைன்னா சன்னியாச வாழ்க்கையும் இருக்க முடியாது. இந்த நாளும் எல்லாத்துக்கும் மஸ்ட்டுங்கிறார். அது பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்ணை அவங்க காவியோடு போட்டு வெளியே போக மாட்டாங்க. பட் பெண்ணாக இருந்தாலும் அவங்க ஓப்பனாக சந்நியாசம் கிடையாது, பட் மன ரீதியாக அவங்க சன்னியாசியாக தான் இருக்கும். அவங்க ஃபாலோ பண்ணியாகும். ஆணும் ஃபாலோ பண்ணும், பெண்ணும் ஃபாலோ பண்ணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சும்மா சொல்கிறேன், இது பிக் சயின்ஸ். இன்றைக்கி இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதனால தான் அடி மேலே அடி வாங்கிட்டே இருப்பாங்க, அடி வாங்குவாங்க. இது இன்னும் பெரிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இந்த பிரம்மச்சாரி லைஃப் மொதல் 20 or 25 ஆண் பெண் இப்படி தான் இருக்கணும் சாஸ்திரமெல்லாம் இருக்குது. மேபி இன்றைக்கி நிறைய பேர் கேட்டால் அது பிடிக்காது, ஆனால் அது ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் அவங்களுக்கு பிடிக்கலனாலும் கடைப்பிடிக்கும். அவங்க கடைப்பிடிக்காதனால நிறைய பிரச்சனை வரும். இன்ஃபேக்ட் நான் ப்ரொஃபஸராக இருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். நான் நிறைய பார்க்குறேன், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பார்ப்பேன். பிரம்மச்சாரி லைஃப்பில் அவங்க பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் நிறையா இருக்குது. மேபி ஐ குட் மேக் அப். அவங்க மேரிட் லைஃப்பும் கஷ்டமாக தான் இருக்கும், ஸ்மூத்தாலாம் போகாது, ஸ்மூத்தாக போகாது. ஸோ இது ஒரு பெரிய சயின்ஸ். ஸோ கிருஷ்ணரை இங்கே சொல்கிறார், சந்நியாசம் எடுத்துட்டால் எல்லாம் பிரச்சனை வந்து தீர்ந்துடும், பர்ஃபெக்ட் ஆகிடும் நினைக்காத அப்படிங்கிறார். ஏன்னா அர்ஜுனர் சொல்கிறார், நான் சன்னியாசி ஆகிடுவேன், எந்த வேலையும் செய்ய மாட்டேன், காட்டுக்கு போவேன். கிருஷ்ணா சொல்கிறார், அப்போ நீ டிஸ்டர்ப்டாக தான் இருப்பேன், நீ டிஸ்டர்ப்டாக தான் இருப்பேன். முதல்ல தத்துவம் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற, முதல்ல நீ யாருன்னு புரிஞ்சுக்கோ, நாம் யார் நமக்கு தெரியணும், என்னோடய கடமை என்னன்னு தெரியணும், அதை நான் செய்யணும், அப்படியே செஞ்சு தான் ஆகணும். அது செய்யும்போது பலவிதமான சேலஞ்சஸ் வருங்கிறார். கிருஷ்ணரே சொல்கிறார், பிரச்சனை வரும், நோ டவுட் அபவுட் இட், வரும். பட் வந்தாலும் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, அதுலேருந்து ஓவர் கம் பண்ணலாம். அப்படின்னா வெளியில் வந்துடலாம், தப்பிக்கலாம். பிரச்சனை வருங்கிறார், சால்வ் பண்ணலாங்கிறார். பிரச்சனை வரும், பட் யூ கேன் சால்வ் இட். ஆனால் சால்வ் பண்ணணும் அறிவு வேணும். இந்த பகவத்கீதா அறிவு வேணும். இந்த பகவத்கீதா அறிவு இல்லாமல் சால்வ் பண்ண முடியாது, இம்பாசிபிள். ஸோ இங்கே ரொம்ப முக்கியமான இந்த 4th ஸ்லோகாவில், நீ வேலை பண்ணலினாலும் அடி உண்டு. இன்னொரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன். நம்ம கண் முன்னாடி ஒரு தப்பு நடக்குதுன்னு வைங்க, நான் கம்முன்னு இருந்தாலும் தண்டனை உண்டு. நான் கம்முன்னு தான் தண்டனை, நான் கம்முன்னு தான் இங்கே இருந்தேன், அதுக்கு தான் தண்டனையே. கம்முன்னு இருக்க, பேசணும், பேசணும். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் லைக் த மகாபாரத்தில் திரௌபதி வஸ்திராபரணத்தும் போது பீஷ்மர் கம்முன்னு இருந்துட்டார், அதுக்கு தான் தண்டனையாக இருக்கான். அவர் கொண்டுருங்கிறார் கிருஷ்ணா. ஸ்கில் எப்படி கம்முன்னு இருக்கலாம்? உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, எப்படி கம்முன்னு இருக்கலாம்? அதனால தான் துரோணாச்சாரியன் பீஷ்மரும் கிருஷ்ணர் சொல் 2 பேர்த்தையும் கொண்டுருங்கிறார், தப்புன்னு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நியாயம் தெரியும் போது நீங்கள் பேசணுங்கிறார். நியாய தர்மம் தெரியுமில்ல, நீங்கள் பேசுங்க. அவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியுமில்ல. ஸோ அப்போ ஒரு மியூட் ஸ்பெக்டேட்டராக இருந்தாலும் தண்டனை இருக்குது. அப்போ ஒருத்தர் பகவத்கீதா பாகவதம் படிக்கலைன்னா நமக்கு நியாய தர்மம் தெரியாது. தேவையில்லாமல் கூட நான் சும்மா இருப்பேன், அதுக்கும் தண்டனை உண்டு. ஏங்க நான் ஒன்றுமே பேசலைங்க, அமைதியாக உட்காந்துருந்தாங்க, அதுக்கு தான் தண்டனை. யார் உட்காந்து எனக்கு தெரியாதுங்க, அதுக்கும் தண்டனை தான். ஏன்னா இக்னோரன்ஸ்க்கு எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஜஸ்ட் லைக் வண்டி எடுத்துகிட்டு நான் 1 வேல போயிட்டேன்னு வைங்க, ஏங்க நான் ஊருக்கு புதுசுங்க, எனக்கு ஊரை பற்றி தெரியாதுனாலும் போலீஸ் ஃபைன் போட்டுரும். தெரிஞ்சுக்கணும் உங்கள் கடமை. நீ ஊர் தெரியாது, அதனும் 1 வேல வந்துட்டிங்களா பணம் கட்டுப்பாங்க. ஸோ நான் பகவத்கீதா படிக்கலைன்னா எனக்கு நியாய தர்மம் எனக்கு தெரியாது. அப்போ நான் தப்பு பண்ணியே தீருவேன். எனக்கு ஹேவ் டு பே த ப்ரைஸ். அதுக்கான தண்டனை அனுபவிச்சாகும். அதனால லார்ட் சிவபெருமான் சொல்கிறார், பத்ம புராணத்துலையும் வருது,
ஆதிசங்கரர் வந்து சொல்கிறார், இந்த பகவத்கீதா படின்னு அவரும் சொல்கிறார். லார்ட் சிவா அவர் சொல்கிறார் படிங்கிறார். இது படிக்கலைன்னா உனக்கு எதுவும் தெரியாதுங்கிறார். இந்த சாஸ்திரம் தெரிஞ்சுக்கலைன்னா உனக்கு எதுவும் தெரியாது, கஷ்டப்படுவேங்கிறார். இன்னொன்று, இந்த சாஸ்திரம் கடைபிடிச்சா ஒருவேளை ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் தப்பிச்சிருவேன். அப்ராரப்தம் ஃபலம் பாபம் கூட்டம் பீஜம் ஃபலோன்முகம் கிரமேணைவ பிரலீயத்தை விஷ்ணு பக்தி ரதாத்மானம். ரொம்ப அழகா லார்ட் சிவா பார்வதிட்ட சொல்றார். விஷ்ணு அந்த கிருஷ்ணா அவர் சொல்றபடி நடந்துக்கோ, எல்லா பிரச்சனையும் தப்பிச்சுது அப்படிங்கிறார் லார்ட் சிவா சொல்றார். இது பத்ம புராணத்தில் இருக்கு இந்த ஸ்லோகம். ஸோ ஃபைனலாக அந்த கிருஷ்ணா சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த நாமா தான் கொடுக்குறாரு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கூட அப்படி சொல்கிற ஸ்ரீராம ராம ராமேதி. லார்ட் சிவா சொல்கிற ராமநாமா சொல்லுங்க, மோஸ்ட் பவர்ஃபுல். கிருஷ்ணா ராமா கோவிந்தா இது சொல்லுன்னு அவங்களே சொல்கிறாங்கன்னா சொல்லணும். தென் பகவத்கீதா சம்மா படித்தே ஆகும். இன்றைக்கி உலகத்தில் பிரச்சனை என்னென்னா, இந்த பகவத்கீதா ஒரு புக்கு தவிர எல்லா புக்கும் படிச்சிடலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூட்டான். ஜஸ்ட் லைக் டெக்கரேட்டிங் எ டெட் பாடி மாதிரி. டெட் பாடிக்கு எல்லாம் அலங்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? உயிர் இல்லை. ஸோ பகவத்கீதா படிக்காமல் உலகத்தில் அத்தனை புக்கு படித்தாலும் இஸ் ஆஃப் நோ யூஸ், பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு மற்ற படிக்கக்கூடாதுன்னு கிடையாது, பட் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். பகவத்கீதா இருந்தால் தான் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லைக் சும்மா பிணத்துக்கு சும்மா அலங்காரம் பண்ண அதனால் என்ன பயன்? ஒரு பயன் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஸோ இந்த பகவத்கீதா படித்தா தான் எனக்கு எல்லா விஷயங்களும் புரிய ஆரம்பிக்கும். எல்லாம் புரியாது, ஆனால் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் அறிவாளி நானாக நினச்சிட்ருப்பேன். அதுதான் இல்லூஷன், மாயங்கிறான். ஓகே, ஸோ இங்கே நான் ஸ்டாப் பண்ணுறேன். கேள்வி இந்த கேள்வி. ஹரே கிருஷ்ணா. ஓம் தாத் சாத். மேபி ஜென்ரலி ஸ்பீக்கிங் சன்னியாசி மோர் நாலேஜ் இருக்கும். ஜென்ரலி ஸ்பீக்கிங் அஃப்கோர்ஸ் பிரம்மச்சாரிக்கு இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். இட் டிபெண்ட்ஸ் நாலேஜ் பொறுத்தும் ஆக்ஷன் பொறுத்தும் சொல்லுவாங்க. சன்னியாசிக்கு நல்லா தெரியும் எதுவுமே என்னது கிடையாதுங்க. ஒன்று சன்னியாசி அப்படின்னா நிறைய பேர் மக்கள் என்ன நினச்சிக்குவாங்கன்னா, அவர் ஒரு ரிட்டையர்ட் லைஃப், அவர் சும்மா உட்காந்துருப்பார், தனியாக ஏதோ வேலை செய்ய மாட்டார் அப்படின்னு நினைப்பாங்க. இருக்குலே சன்னியாசி தான் அதிகம் வேலை பண்ணுவாங்க. அப்படி தான் சாஸ்திரத்தில் இருக்கு. ரொம்ப வேலை ஜாஸ்தி, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப அதிக ரெஸ்பான்சிபிலிட்டி சன்னியாசி, சும்மாலாம் கிடையாது. பட் கலியுகத்தில் அதை எடுக்க வேணான்னு சொல்லுவாங்க. இட்ஸ் நாட் ஈஸி, நாட் ஈஸி. பட் மன ரீதியாக எல்லோரும் சன்னியாசி இருக்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அது ரொம்ப ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலாக சன்னியாசி இஸ் மோர் நாலேஜ். யா, வேற கேள்வி? கண்டிப்பாக. Yeah, maybe one sense. But Grahastha as per Shastra Vandana they're equal to Brahmacharis. Maybe in a general சொல்றேன், the explanation time இருக்கும். Actually it's okay. Grahastha as per Shastra Vandana they're high class, no doubt. இது வந்து ராமாயணத்தில் லக்ஷ்மண் இதை பற்றி பேசு, ராமாயணத்தில் கான்வர்சேஷன். கிரகஸ்தன் பர்ஃபெக்டாக சாஸ்திரத்துக்கு மேலே வாழ்ந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். ஹை கிளாஸ் ஆன் லைஃப். ஸோ வேறு ஏதாவது ஜென்ரல் கொஸ்டின்ஸ்? ஓகே.
ஓகே. ஸோ கேள்வி ஏன் இட் டிபெண்ட்ஸ். டைம் பிளேஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் பொறுத்து தான் ஒர்க் பண்ணணும். இது வந்து பீஷ்மர் வந்து யுதிஷ்டர்கிட்ட சொல்கிறார், மகாபாரதத்தில் வருது. நிறைய படிக்கிறோம், அதை அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது. டைம் பிளேஸ் சர்க்கம்ஸ்டன்ஸ் பார்க்கணும். எந்த நேரத்தை சொல்கிறேன், யார்கிட்ட பேசுகிறேன், அதை பொறுத்து தான் அப்ளை பண்ணணும். சும்மா எனக்கு எல்லாம் தெரியும் அப்ளை பண்ணக்கூடாது. அதை அப்ளை பண்ணக்கூடாது. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யார்கிட்ட பேசணும்னு தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அவன் கேட்க மாட்டாங்கன்னா விட்டுற வேண்டியது. ஒன்றும் பண்ண முடியாது. கேட்க மாட்டாங்கன்னா சொல்லி பிரயோஜனம். இது யார் சொல்கிறாங்கன்னா லார்ட் சிவா சொல்கிறார் பத்ம புராணத்தில். சொன்னால் கேட்கவே மாட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மேபி அவங்க நம்ம குழந்தைய கூட இருக்கலாம், நம்மளை கல்யாணம் பண்ணவங்களும் இருக்கலாம், கூட பிறந்தவங்களும் இருக்கலாம். சொன்னாலும் கேட்க மாட்டான்னு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்கள் பார்க்கலாமே, ஈவன் ராமாயணத்தில் பார்க்கலாம், மகாபாரதத்தில் பார்க்கலாம். மண்டோதரி ஹஸ்பண்டுக்கு சொல்கிறாங்க நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, கேட்கவே இல்லை. என்ன பண்ணுவாங்க? காந்தாரி திருத்தராஷ்டிரம் சொல்கிறாங்க ஹஸ்பண்டு தப்பு பண்ணுறீங்க. ஆனால் திருத்தராஷ்டிரம் கேட்கல. காந்தாரி துரியான்ட்டு சொல்கிறாங்க தப்பு பண்ணுறேன், கேட்கல. பட் தாயாக வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ண பார்த்தாங்க. துரியோதனை எப்படியாவது காப்பாற்றணும்னு பார்த்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. தாய் பாசம். பட் அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, இவனை காப்பாற்ற முடியாது. தெரிஞ்சிச்சு, யுத்தத்துக்கு முன்னாடியே தெரியும் காந்தாரி இவன் செத்துருவான். காந்தாரி தெரியும் கண்டிப்பாக துரியோதனை செத்துருவான். ஆனால் ஷீ இஸ் இன்டெலிஜென்ட், ஆர்டினரி விமன் கிடையாது. ஸோ நம்ம வேலை நம்ம செய்வோம், கேட்கலன்னு ஒன்றும் பண்ண முடியாது. அது நாம் உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்கக்கூடாது, அதுவும் பைத்தியக்காரத்தனம் ஆகிடும். ஸோ ஓகே, என்ன பண்ணுறது? ஸோ வேறு கொஸ்டின்ஸ்? என்னென்ன? யா ஓகே. யா எஸ் யா கான்ஷியஸ்னஸ் பொறுத்து தான் ரியாக்ஷன். செயலுக்கு ஆக்ஷன் ரியாக்ஷன் கிடையாது. கான்ஷியஸ்னஸ் சொல்கிறது புரியுதா? கான்ஷியஸ்னஸ்னால் உணர்வு. உண்மையில் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா உண்மையில் நான் உபசரித்தா தான் அதுக்கு ரிசல்ட். சும்மா மேலே ஏதோ வெளியில் சிரிக்கிறேன் உள்ள ஒரு மாதிரி இருக்குன்னா அது ரிசல்ட் இருக்கு. சம் ரிசல்ட் நான் எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்காது. சில பேர் பிச்சைக்காரன் காசு போடுவாங்க, அவன் எந்த மனப்பான்மையில் போடுறான்னு தெரியாது. இவனுக்கு காசு போட்டால் நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னா அதுக்கு ரிசல்ட் வேணுமா இருக்கு. இல்லை ஊருக்காரெல்லாம் பார்க்குறாங்க அதுக்காக நான் போடுறேன், அதுக்கு வேறு மாதிரி ரிசல்ட். இல்லை என்னோடய தர்மா, என்னோடய கடமை நான் பண்ணுறேன், அதுக்கு ஒரு மாதிரி ரிசல்ட். பட் வெளியிலேருந்து பார்க்குற காசு கொடுக்குறான் அவ்வளோதான் தெரியும். பட் எந்த இன்டென்ஷன் கொடுக்குறான்னு வேறு யாருக்கும் தெரியாது. பட் கிருஷ்ணா அது தகுந்தாப்பில் ரிசல்ட் வரும். இந்த மாதிரி இருக்கும். அந்த கான்ஷியஸ்னஸ் தான் கணக்கில் எடுப்பாங்க, உணர்வு தான் கணக்கில் எடுப்பாங்க, ஆக்ஷன் கிடையாது. ஈவன் நம்ம இந்தியன் சட்டம் கூட அப்படி தான். நம்ம இந்தியா சட்டம் இருக்கு இல்லையா, ஒருத்தன் கொலை பண்ணிட்டாங்கன்னா உடனே தூக்கில் போட மாட்டான். அவன் எதனால் கொலை பண்ணான்னு ஸ்டடி பண்ணுவான். லாயர் அப்படி தான் பேசுவான். அவன் உயிர் காப்பாற்றுறதுக்காக கொலை பண்ணான்னு அவன் விட்டுருவான். இன்டென்ஷனோட கொலை பண்ணால் அது ஒரு மாதிரி, அன்இன்டென்ஷனில் கொலை பண்ணால் ஓகே 10 வருஷம் ஜெயிலு. அவங்க அந்த ஆக்ஷன் பின்னாடி இன்டென்ஷன் தான் கணக்கு போடுவாங்க. நம்ம சட்டம் அப்படி தான் இருக்கும். சும்மா கொலை பண்ணிட்டாங்கன்னா ஹேங் பண்ணுங்க, அப்படி கிடையாது. அதுதான் லாயர்ஸ் எல்லாம் கேஸ் பண்ண வாதாடுவாங்க. இந்த இன்டென்ஷன்லாம் பண்ணலாம், அதை வச்சு அவன் தண்டனை கொடுப்பாங்களா இல்லையான்னு. ஸோ வேறு ஏதாச்சும் கொஷின்ஸ்?
ओके ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, श्री प्रभुपाद की जय।